ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோட்லி ஹாப்பி சேனல். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சூப்பரான உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சொல்ல போறேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஜென்யூனான்னு கேட்டிங்கன்னா இது 100% ஜென்யூன். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சிஇஓ சிஎஃப்ஓஸ் எல்லா பெரிய பெரிய கம்பெனி பீப்பிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இங்கே நிறைய ஜாப்ஸ் தேடி இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாப்ஸ் தேடலாம். சப்போஸ் நீங்கள் என்ட்ரி லெவல் இல்லை, நீங்கள் வேறு ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக கூட இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட டோட்லி ஹாப்பி சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னோட டோட்லி ஹாப்பி சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாப்ஸ் எங்கே பார்க்குறோம் போறோம்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கு. எல்லாமே ஜென்யூன் தான். ஏன்னா ஜென்யூன் கம்பெனிஸ் மட்டும் தான் லிங்க்டின்ல ரெஃபர் பண்ண முடியும், அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க லிங்க்டின்ல லாகின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஜாப்ஸ்னு இருக்கு. ஸோ இந்த ஜாப்ஸ் நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்ச்ல போய் ஜஸ்ட் ஜாப்ஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாப்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாப்ஸுமே வரும். இங்க நம்ம எப்படி ஜாப் சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆன்சைட் ஆர் ரிமோட் இருக்கு. ஸோ நான் ரிமோட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் டைப் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஜாப் டைப் வேணும்னா அது கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், கான்ட்ராக்ட், டெம்பரரி எல்லாமே இருக்கு. ஸோ இது நான் எதுவுமே இப்போதைக்கும் செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கம்பெனி வேணும்னா அது கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், சப்போஸ் நீங்க இப்ப ஃப்ரெஷரா இருந்தா என்ட்ரி லெவல் நீங்க கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது கூட செக் பண்ணிக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் டேட் போஸ்டட் இருக்கு. சோ டேட் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனி டைம்ல ரொம்ப பழைய ஜாப்ஸ் எல்லாம் வரும். சோ அது நம்மளுக்கு வேண்டாம். சோ பாஸ்ட் வீக், இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்த ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். அது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1000 ஜாப்ஸ் இருக்கு. இதுல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா ஜாப்ஸுமே நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மெயினா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. இதுல சில ஸ்பெசிபிக்கான ஜாப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஈஸியான ஜாப்ஸ், அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போறேன். சோ இன்னைக்கு நான் காட்ட போற ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இவங்க கொடுத்திருக்காங்க மேசிவ் ஹைரிங். அப்படின்னா இங்க எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்சனலைஸ் இன்டர்நெட் ஆட்ஸ் அசஸர். நீங்க இன்டர்நெட்ல இங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஆட்ஸ் பத்தி நீங்க செக் பண்ண போறீங்க. இங்க என்ன ஜாப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, who is suitable for this work? We are looking for dynamic people who have strong communications and use the internet daily. So யார் நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க, நம்ம எல்லாருமே ஜெனரல் நிறைய இன்டர்நெட் டெய்லி யூஸ் பண்றோம். சோ அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. What does the work involve? இதுல என்ன ஜாப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்க. என்ன ரிவ்யூ பண்ண போறீங்கன்னா, ஆன்லைன்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எது நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்க. சோ யார் யாருக்கெல்லாம் ஆன்லைன் ஒர்க் பண்ணணும் ரொம்ப இஷ்டமோ அத அவங்க இது கண்டிப்பா இது பாத்துக்கலாம். சோ இது எல்லாமே ரிமோட் ஜாப் தான். சோ நீங்க அவங்க என்னென்ன பர்டிகுலர்ஸ், என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம். சோ இது ஓகேனா நீங்க இங்க டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். சோ செகண்ட் ஜாப் போலாம். இது பாத்தீங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட். இது ஃபுல் டைம் ஜாப்னு சொல்லிருக்காங்க. என்ட்ரி லெவல் தான் சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ் அனலிஸ்ட் வேணும்னு சொல்றாங்க. சோ அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இஆர்பி, எஸ்ஏபி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு கேக்குறாங்க. சப்போஸ் இது உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டென்ட் எடிட்டர் ஃப்ரீலான்ஸ்னு கொடுத்திருக்கு. சோ கண்டென்ட் எடிட்டருக்கு நீங்க இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும், அந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் அவங்க கொடுக்குற டாபிக்ஸ்ல கண்டென்ட் எழுத போறீங்க. சப்போஸ் இல்லன்னா அவங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்க கண்டென்ட்டை எடிட் பண்ண போறீங்க. யாருக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்குமோ, இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய இருக்கும், அவங்க இது பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபிளெக்சிபிள் டியூரிங் த டே. சோ நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இங்க ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க என்னென்ன ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கு. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் கண்டென்ட் ரைட்டர் தான்.
சோ இது பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. இது கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சோ என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கிராஃப்டிங், அடக்ஷன், டெவலப்மெண்ட், எங்கேஜிங் கண்டென்ட் அந்த மாதிரி அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப புரியுற மாதிரி கண்டென்ட் நீங்க எழுத போறீங்க, கிளியரா எழுத போறீங்க, அதெல்லாம் கொடுத்துருக்கு. குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டிகிரி படிச்சிருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லவ் ஃபார் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எழுத பிடிச்சிருக்கணும், நல்லா எழுதணும், நல்லா இங்கிலீஷ் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் தவிர அவங்க வந்து எந்த டிகிரியும் எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி என்ன டிப்ளமா அது படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். நிறைய பேர் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப் வந்து டேட்டா ஜாப்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது. சோ இந்த ஜாப் பத்தி என்னன்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அசெம்பிள், அரேஞ்ச் அண்ட் ஹேண்டில் மேசிவ் டேட்டா செட்ஸ் ஃப்ரம் மெனி சோர்சஸ். அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கா, அந்த டேட்டாஸ் வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்ண போறீங்க. அவங்க வந்து எக்கச்சக்கமான டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து கரெக்டா ஒரு கேட்டகரிக்குள்ள போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த டேட்டா வந்து பாதுகாப்பா வந்து அவங்களுக்கு சிஸ்டம்ல தரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் இல்லாட்டி மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய ஒர்க் பண்ண போறீங்க. சோ அதுல அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். சோ அதனால அந்த ஜாப் ரிக்வயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு ஓகேனா இது பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பாத்தீங்கன்னா டெல்லி, கொல்கத்தா அந்த மாதிரி வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கு. பட் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமோட் தான் கொடுத்திருக்கு. சோ ரிமோட் கொடுத்திருக்கனால நீங்க கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலிடேட்டர். நான் உங்ககிட்ட சொல்றேன் 6th ஜாப். இது வந்து அப்பென்ல இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கே தெரியும் அப்பென் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி. இதுல நான் லேக்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனிக்கு வந்து வேலிடேட்டர் தேவைப்படுது. சோ வேலிடேட்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்படின்னா அந்த கம்பெனிக்காக நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ண போறீங்க. அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்கலாம்னா ஃப்ளூவென்ட் ஸ்பீக்கர் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ் வேணும்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து நிறைய லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க வந்து இங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிளெக்சிபிள் ஹவர்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கூட ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு ஹவர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஹவர்ஸ் வந்து இவங்க ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசிக்கா உங்களுக்கு வந்து லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் வேணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்டர்நெட், ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். சோ அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க இங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. சோ கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க லிங்க்டின்ல மட்டும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருந்தே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.